இந்த செக்மெண்ட்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன மலையாளம் மூவி அலப்புழா ஜிம்கானா அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இது ஒரு கம்ப்ளீட் டீனேஜ் ஆக்டர்ஸ் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பாக்ஸிங், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா, அதை பத்திய ஸ்டோரி இது வந்துட்டு. இதுல மேஜரா நமக்கு தெரிஞ்ச யாருன்னா நஸ்லின், அவர் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் நமக்கு வந்து பிரேம்ல உள்ள ஹீரோவா தெரியும். ஸோ அவர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா யங் காஸ்ட் தான், பிகாஸ் ஸ்டோரி லைன் ஆல்சோ ஹேஸ் த சேம் கைண்ட் ஆஃப் யங் ஸ்டோரி லைன், கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி லைன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். நஸ்லின் அவர் வந்து ஜோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸா வலுத், செருத் அண்ட் டிஜே, இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா 12th எக்ஸாம், போர்டு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வரும். பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வந்து பாஸ் ஆயிடுவாரு, மிச்ச ஜோஜோ செருத் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சோகத்துல அவங்க இருப்பாங்க. அடுத்து என்ன 12th எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்து காலேஜ் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்துல இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்துட்டு, அதாவது வந்து பருத் வந்து ஒரு ஒரு கேர்ளோட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இவர் வந்து அவனை வந்து ஒரே இடத்துல அடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அப்பதான் இவங்களுக்கு ஜோஜோ தெரிய வரும், பாக்ஸிங் அவன் வந்து ஒரு பாக்ஸிங் சாம்பியன் சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து, அதாவது பாக்ஸிங் சாம்பியனா நம்ம வந்து ஆனோம்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி அவன் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா அவங்க அம்மாவோட கேரக்டர், அதாவது ஜோஜோட அம்மாவோட கேரக்டர் காட்டுறாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகாம சரியா இருக்க மாட்டாரு. ஸோ வந்து அவங்க அம்மா அந்த சோகத்துல அப்பப்போ இருப்பாங்க. பையனும் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருப்பாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் தெர் இஸ் லாட் ஆஃப் ஹியூமர் பிட்வீன் த மதர் அண்ட் ஜோஜோ, அதெல்லாம் இருக்கும். பட் பையனும் அந்த மாதிரி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது ஜோஜோவுக்கும் தெரியும். ஸோ அவன் வந்து எப்படியாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்றான். படத்துல பாத்தீங்கன்னா ஜோஜோ தான் வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணும். எல்லாரும் வேணாம் வேணாம்னு சொல்லும்போது இவன் தான் மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து கூட்டிக்கிட்டு போவான். ஸோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பாக்ஸிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்க. ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஜோஜோக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், அதாவது நார்மல் ஃப்ரெண்டா ஒரு கேர்ள் வந்து இருக்கும், அவளோட வந்து ஃப்ரெண்டா இருப்பான். இன்னொரு பாத்தீங்கன்னா he tries to flirt and love her. அது மாதிரி இன்னொரு கேர்ளும் அந்த படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ரொமான்ஸ்க்காக. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஆலப்புழா சாம்பியன்ஷிப், அதை இன்டர்னல் சாம்பியன்ஷிப், ஆலப்புழா சிட்டில இருக்க சாம்பியன்ஷிப், அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அதுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க டீம் ஃபுல்லா வின் பண்ணிடுறாங்க. அதாவது ஜோஜோவோட டீம், ஜோஜோ, வலுத் அண்ட் செருத், இவங்க எல்லாம் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டபர், கிரண், தீபக், இவங்க 3 பேரும் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த குரூப்லயே வந்து நட்டாஷான்னு ஒரு கேர்ள் இருக்கா. ஸோ அவர் மேலேயும் அதாவது இப்போ கரெக்டா அவனுக்கு இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனை அவனை லவ் பிரேக் பண்ணதால நட்டாஷா மேல அவனுக்கு ஒரு ஈடுபாடு வருது. ஸோ வந்து இப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு டீம், அதாவது இவங்க 6 பேரும் ஒரு டீம். தே ஹாவ் டு கோ அண்ட் ஃபைட் இன் த ஸ்டேட் சாம்பியன்ஷிப். ஸோ ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சீனியர் பாக்ஸர், எக்ஸ் சாம்பியன் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதாவது ஆலப்புழா உள்ளேயும் சரி, ஸ்டேட் சாம்பியன் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவர் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ வந்து ட்ரைனிங் அங்க அவங்க வந்து சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம ஜோஜோ வந்து நிறைய சாப்பிட்டதால அவர் வந்து வெயிட்ல வந்து அவரோட கேட்டகரி இல்லாம வெயிட் அதிகமாகி ஹையர் கேட்டகரியில அவர் வந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது வந்து அவரை விட பலசாலியான வெயிட் அதிகமா இருக்க அவரோட ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட டீம்ல வந்து வலுத் போறாரு. அவரு செம தர்மடி வாங்குறாரு அந்த எதிராளி டீம். இவங்க இந்த டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோஜோ வந்து செம ஹைப் சாங்ஸ், ஹைப் ஆலப்புழா சூப்பர் அது இதுன்னு ஹைப் சாங்ஸ் பண்ணிட்டு போறாங்க. பட் வந்து அது காமெடியா வந்து டேர்ன் ஆகுது. ஸோ வந்து வலுத் வந்து தோத்து போறாரு. அதுக்கப்புறம் செருத் போறாரு, அவரும் வந்து தோத்து போறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து கிறிஸ்டோபர் தோத்து போறாரு. ஆனா செருத் வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜோஜோ போகும்போது ஜோஜோ வந்து 2வது ரவுண்ட்ல ஃபுல்லா பிளாக் அவுட் ஆகி அவரு தோத்துறாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட பலசாலியான டீமோட வந்து போட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் கிரணோட டைம்,
கிரண் வந்து எல்லாரும் தோத்து போகவே அவர் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது லாஸ்ட் இயர் அதே சேம் பார்ட்டிசிபென்ட் கிட்ட ஃபைட் பண்ணியிருக்காரு, ஆனா தோத்து போயிட்டாரு. அந்த பயத்திலயும் அவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஜோஜோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி கிரணை வந்து ஃபைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கிரண் வந்து ஃபைட் பண்ணி அது ஒரு செம ஃபைட்டா இருக்கும். அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படி ராக்கி மூவிஸ்ல ஃபைட் இருக்கும் அது மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபைட் பண்ணி அவர் வந்து வெளில வருவாரு. ஸோ வந்து தோத்து போனாலும் ரெஸ்பெக்டட் இதுவா இருக்கும் வந்துட்டு. அந்த டைம்ல வந்து ஆலப்புழா டீம் வந்து எல்லா க்ரௌடுக்கு வந்து ஆலப்புழா டீம்ல ஹை ரெஸ்பெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து தீபக்கோட டைம் இருந்து தீபக் வந்து ஃபைட் இனிஷியல் நல்லா போறாரு. ஆனா எதிராளி டீம் வந்து அவரை த்ரெட் பண்றாங்க, வாக் ஆஃப் பண்ணிடு இல்லைன்னா நீங்க எல்லாம் உயிரோட போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ யோசிச்சு பார்த்து தீபக் நல்லா வின் பண்ணிட்டு இருந்தால அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு வாக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவரோட பாஸ் அதாவது இவங்களோட கோச் இருக்கார்ல ஆண்டனி, ஸோ அவர் இருந்த கடுப்புல போயிட்டு அந்த மாதிரி திருட்டு கொடுத்த ஆளுங்களை வந்துட்டு தர்மடி பண்ணிடுறாரு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபைனலா இவங்க எல்லாம் அந்த எதிராளி டீம் எல்லாம் துரத்திட்டு வந்து இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. இது வந்து கம்ப்ளீட் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட் ஆகுது. எல்லாம் இந்த டீம் அதாவது ஜோஜோட டீம் எல்லாம் சேர்ந்து எதிராளி டீம் செம்ம அடி அடிச்சுட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில தப்பிச்சு போவாங்க. ஸோ அப்போ வந்து இவன் ஃபைனலா கேட்பான், அவனை நட்டாஷா கிட்ட கேட்டிருப்பான் அந்த மாதிரி நீ லவ் பண்றியான்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான் நான் உன்ன லவ் பண்ணல தீபக்கை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து தீபக் கிட்ட போயிட்டு சொல்லுவான் அந்த டைம்ல வந்துட்டு. ஸோ கடைசி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க. அதான் அவங்க அம்மா அவன் போறதுக்கு கூட சொல்லியிருப்பாங்க நீ கண்டிப்பா திரும்பி வரும்போது தர்மடி வாங்கி ஆம்புலன்ஸ்ல தான் வருவேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து நிக்கவே அவங்க அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி ராஜ்பாக்கி அப்படின்னு. ஸோ கடைசியில எல்லாருக்கும் வந்து பசிக்குதுன்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க போடவே மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க யோசனை இருக்கும்போது அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதான் அந்த டீம் ஃபுல்லா சொல்லுவாங்க வந்துட்டு ஜோஜோ மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு அவர் வந்து பாக்ஸரா இருக்கிறத விட மோட்டிவேட்டரா இருக்கிறது தான் அவருக்கு வந்து கரெக்டான இது. அவர் தான் எங்க ஸ்கூல்ல சப்போர்ட் பண்ணாரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணு. அப்போ வந்து ஜோஜோ வந்து திரும்ப கான்ஃபிடன்ஸ் வந்து சொல்லுவாரு, மம்மி நான் வந்து கிங் ஆக மாட்டேன் பட் ஐ வில் பி அ கிங் மேக்கர் அப்படின்னு சூப்பரான டைலாக் சொல்லுவாரு. ஸோ அதோட படம் எண்ட் ஆகுது. ஸோ அடுத்த வருஷம் போட்டிக்காக படம் எப்படி எண்ட் ஆகுதுன்னா ஜோஜோ வந்து டீம் மேனேஜரா மாறாரு. அதை மோட்டிவேட்டரா அவரோட மோட்டிவேஷன் அவர் வந்து டீம் மேனேஜர் அந்த டீமுக்கு வந்து மாறுறாரு. இதோட வந்து படம் எண்ட் ஆகுது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் வச்சு இப்போ வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவிஸ், ஆல்வேஸ் த்ரில்லிங் ஹைப் அண்ட் கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஷோ ஷார்ட் ஹிட். ஈவன் சார்பட்ட பரம்பரை தமிழ் ஆல்சோ சூப்பர் ஷோ ஷார்ட் ஹிட். ஸோ அதே மாதிரி தேவையான எல்லா கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸும் இந்த படத்துல வந்து இருக்கு. முக்கியமா சொல்ல வேண்டியது பாக்ஸிங் சீன்ஸ். த கோரியோகிராஃபி ஆஃப் த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ஆஃப் த பாக்ஸிங் சீன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாராட்டி ஆகணும். அண்ட் படம் ஃபுல்லா ஹியூமர் எல்லா இடத்துலயும் வந்து செக்மெண்டிக் ஹியூமர் இருக்கு. ஏதோ நார்மல் சீன்ஸா இருந்தாலும் சரி. இவரு அதாவது ஜோஜோக்கு வந்து 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இவர் லவ் பண்ணுது, ஆனா இவர் வந்து ஃப்ரெண்டா பாக்குறாரு. செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவர் லவ் பண்றாரு, ஆனா அது வந்து ரிஜெக்ட் ஆகுறாரு. தேர்ட் வந்து நட்டாஷாவை லவ் பண்றாரு, ஆனா நட்டாஷா வந்து தீபக் லவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஹியூமரஸ் சீன்ஸா வந்து இருக்கு. அவங்க மதர்ஸ் சீன் வந்து சீரியஸா ஒரு எமோஷன். அதான் அவங்க அம்மா வந்து எப்பவுமே இவங்க உருப்படாம போவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் அதையும் வந்து லிட்டில் பிட் ஹியூமர் ஆட் பண்ணி ரொம்ப சீரியஸா காட்டணும் எடுத்துட்டு இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி இஸ் ஃபேண்டாஸ்டிக். பெப்பி சாங்ஸ் எல்லாம் பெப்பியா சூப்பரா இருக்கு வந்துட்டு. இந்த மூவி வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தியேட்டர் மூவி தான். அதை வந்து நம்ம ஓடிடியில பாக்குறத தியேட்டர்ல அந்த பாக்ஸிங் சீன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாக்குறது தான் வந்து பெஸ்டா இருக்கும். அப்புறம் செலக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் டீனேஜ் கேஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா சில விஷயம் அதாவது வந்து இந்த கேரக்டர் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லல வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபாதர் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்காரு, பட் ஸ்டில் லிவிங் இன் குட் ஹோம் அதெல்லாம் வந்து காட்டுறாங்க. அது எப்படி ஆகுது அது அது தெரியல வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜோதிக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் கம்ப்ளீஷன் இருக்காங்க, ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவரை லைக் பண்றாங்களா அவங்களோட ஒன்னாகிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அது இந்த படத்துல இல்ல. பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாமே பெஸ்ட் சீன்ஸ்லாம் கண்டிப்பா பாருங்க இந்த படத்தை. தேங்க்யூ.